அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூ. சொல்லுடா, என்ன பண்ண? நான் ஒண்ணும் பண்ணல. எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. அவங்க என் கூட படிச்சாங்க, அவ்வளவுதான். ஓஹோ, அவ்வளவுதானா? வேற ஒண்ணுமே இல்ல? இல்ல, கண்டிப்பா ஒண்ணு இல்ல. இல்ல. ஏய், இங்க பாரு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கணும்னு ஏனே பிளான் பண்ணி பாழாக்கிட்டு இப்போ எனக்கு தெரியாது நான் சொல்றேன். ஆமா. ஓஹோ, தெரியாதோ? வேணாம். என்னடா வேண்டாம்? அம்மா. சார் சார், இவங்கிட்ட என்ன சார் பேச்சு? இவங்கிட்ட விசாரிச்சு உண்மையா வர வைக்க இவன் ஒன்னும் உத்தம இல்ல. கன் எடுத்து சூட் பண்ணுங்க சார். நெத்தி பொட்டுல சுடுங்க. கண்ணா? ஐயோ, அப்பனா இவன் போலீஸா? இவனுக்கு இப்படி வாசுகி காயத்ரி எல்லாம் தெரியும். ஒருவேளை அவளுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாளுகளா? ஐயோ, இது மட்டும் நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சது என்ன வீட்டை விட்டே விரட்டி விட்டுருவான். ஏன்னா இது அப்படிப்பட்ட வேலை. இப்ப என்ன பண்ணலாம்? உண்மையை சொன்ன அந்த கொலகார பாவிய நம்மள கொன்றுவாங்களே. சார் சார், கன் எடுங்க சார். இவங்கிட்ட இருந்து உண்மையே வர வேண்டாம் சார். அடுத்து யார பாக்கணுமோ நாம பாத்துக்கலாம். சூட் பண்ணுங்க சார். டேய் டேய், பேசாம இருடா. என்னடா, கன் எடுக்கவா இல்ல நீ ஏன் உண்மையை சொல்றியா? சார் சார், நான் சொல்றேன். ஆனா ப்ளீஸ் என் பேரை மட்டும் வெளியே சொல்லாதீங்க. ஏண்டா? நான் இந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்னு தெரிஞ்சா என்ன கொன்றுவாங்க சார். கொன்றுவாங்களா? ஏண்டா, அவ்வளோ பெரிய கேங்காடா நீங்க? சார், நான் கேங்லாம் இல்ல. ஆசுக்காக அப்பப்ப ஏதாவது ப்ராடு வேலை பார்ப்பேன். அதுல இதுவும் ஒண்ணு சார். என்னடா சொல்ற? ஆமா சார், வீட்டுல எங்க அப்பா தாராளமா பணம் எல்லாம் கொடுப்பாரு. இருந்தாலும் அம்மா கையில பணம் நிறைய இருந்தா தானே பிடிச்சதெல்லாம் செய்யலாம், பிடிச்ச பொண்ணுங்களோட சுத்தலாம். கொஞ்சம் பெரிய இடத்து பிள்ளையா அப்படியே பழகிட்டேன் சார். அது மாதிரி இந்த வேலையெல்லாம் செய்யறது பயங்கர கெத்துன்னு வேற நினைச்சிட்டேன். ஒரு வில்லன் ஃபீல் வருதா இல்லையா சார்? டேய், உன்னெல்லாம் வில்லன் சொல்லாத. ஏண்டா, ஒரே ஒரு அடியில எல்லா உண்மையும் சொல்றேன்ட்ட உண்மையை சொல்றா. ஒரு அடியில உச்சா போயிருப்பேல சார். உண்மைதானா? டேய் நீ பேசாத சார். உண்மைதான் போல சார். கோபம்லாம் படுறான் பாருங்க. ஐய, இல்ல இல்ல. டேய், அதை விடு. சொல்றா, நீ என்னென்ன வேலை பார்த்த எல்லாத்தையும் சொல்லு. சொல்றேன் சார், சொல்றேன். என்கிட்ட கான்டாக்ட்ல இருக்கிறவங்க ஃபுல் டீடைல் எல்லாம் தெரியாது. ஆனா அப்பப்போனா உடனே இல்ல, வருஷத்துக்கு ஒருக்கா 2 வருஷத்துக்கு ஒருக்கா கால் பண்ணி இந்த மாதிரி பணத்துக்கு கஷ்டப்படுறவங்க யாராவது இருந்தா சொல்லுன்னு சொல்லுவான். நான் காலேஜ் ஃபீல்டுல இருக்கேன் சார். ஃபீஸ் கட்ட முடியாம நிறைய பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க. அவங்க கிட்ட நானா பேசி அவங்களுக்கு ஓகேன்னு சொன்னா இந்த விஷயத்துல இழுத்து விடுவேன் சார். கேக்குற பணத்தை கொடுத்துருவாங்க. 1 வருஷத்துக்கு எங்கேயும் போக முடியாது. அவங்க சொல்றபடி எல்லாம் செய்யணும். கரெக்டா செக்அப் போகணும். அவங்க கொடுக்குற மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடணும். அவங்களுக்கு குழந்தை பிறந்ததும் அவ்வளவுதான் சார். அடுத்து இவங்களுக்கு அவங்களுக்கும் கான்டாக்டே இருக்காது. அடுத்து இவங்க எந்த விதத்திலும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ரொம்ப நல்லவங்க தான் சார். ஓ, நல்லவங்க. சரி சரி, சொல்லு. அந்த மாதிரி தான் சார். இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்ன இந்த மாதிரி குழந்தை பெத்துக்க ஒரு பொண்ணு தேவைப்படுது, உன்னால ஏதாவது ட்ரை பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அப்போதான் சார் காயத்ரி அழுதுகிட்டே ரூமை விட்டு வெளியே வந்தா. அத பார்த்தேன். அப்பா அவகிட்ட பேச்சு கொடுக்க முதல்ல அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, ஆபரேஷன் இதெல்லாம் சொன்னான். எனக்கு டக்குன்னு இந்த ஞாபகம் வந்தது. ஆபரேஷனுக்கு 15 லட்சம் வேணும்னு சொன்னான். அப்போ நான் அவகிட்ட கேட்டேன், இந்த மாதிரி செஞ்சா 15 லட்சம் கிடைக்கும், உனக்கு ஓகேவான்னு. அவளும் ஒத்துக்கிட்டா சார். அக்ரிமெண்ட்ல எல்லாம் சைன் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு 15 லட்சமும் கொடுத்துட்டோம். அது வரைக்கும் கரெக்டா போனது. இந்த வாசுகி உள்ள வந்தா. அவளுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆகாது சார். ரொம்ப நீட்டா இருக்கணும்பா, நியாயம் தர்மம் அப்படி இப்படிம்பா. அவளை பார்த்தாலே எரிச்சல் தான் வரும். அன்னைக்கு சும்மா தான் சார் ஒரு பொண்ணு கிண்டல் பண்ண. எல்லா மணிக்கும் கொஞ்சம் கூட யோசிக்காம அடிச்சிட்டா. அவளை பழி வாங்கணும்னு அவ்வளவு வெறி சார். ஏற்கனவே ஒருக்கா அவளை பழி வாங்க ட்ரை பண்ணேன். ஆனா அது சொதப்பிருச்சு. திரும்ப அவளை எப்பயாவது ஒருக்கா கவனிச்சுக்கலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன் சார். அப்பதான் காயத்ரி மூலமா பிரச்சனை பண்ணா. இப்பெல்லாம் பண்ணாதீங்க, அந்த காசை நாங்க எப்படியாவது கொடுத்துறோம் அப்படி இப்படின்னா. எவ்வளவு பேச்சு பேசுறவ அடங்கி பேசினா சார். அதை பார்க்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. பேசு நீ என்ன வேணாலும் பேசு, ஆனா நான் பண்றத பண்ணதாண்டி செய்வேன் மனசுக்குள்ள திமுறா இருந்தேன் சார். ஆனாலும் அவ பேச்சு குறையல. உங்க வீட்டு போனா இப்படி பண்ணுவியா அப்படி பண்ணுவியா ஆச்சா பூச்சான்ட்டா. வந்தது சார் கோபம். காயத்ரிய ஊர்றாரா அரைஞ்சேன். அவ்வளவு அடிச்சதும் வாசுகிக்கு வந்தது பாருங்க கோபம். பயங்கரமா சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டா. இந்த வாசுகிய பழி வாங்கணும்னு மனசுக்குள்ள வேற நிறைய நாள் நினைச்சிட்டு இருந்தேனா, இதான் சாக்குன்னு கட்டைய கொண்டு அடிச்சு மண்டைய உடைச்சிடலான்னு ஒரு கட்டையை எடுத்தா அவளோட உயிர் தோழி காயத்ரி வந்து ஓட விழுந்துட்டா. அடிச்சடியில காயத்ரி அங்கேயே மயக்கம் போட்டா. சார், இந்த வாசுகி லேஸ் பட்டவே இல்ல. எவ்வளவு தைரியம் தெரியுமா சார்? கொட்டைய பிடிங்க என்னையே அடிக்க வரா. கொஞ்சம் சுதாரிச்சேன் சார். இல்ல அன்னைக்கே நான் பரலோகம் அனுப்பியிருப்பா. அடுத்து அவளை அந்த கொட்டையை கொண்டு அடிச்சு மயக்கம் போட்டு வச்சிட்டேன்.
ஆனா அவ மேல உள்ள கோபம் குறையல சார். பொண்ணுன்னா என்ன சார், கொஞ்ச நாள் நமக்கு பணிஞ்சு போனோம். திமுரு சார், திமுரு. அவ திமுற குறைக்கணும்னு நினைச்சேன். அப்போதான் சார் டக்குன்னு யோசனை வந்தது, இவளை பழி வாங்க வேற சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு காயத்ரிக்கு பதிலா வாசுகிய தூக்கிட்டு போயிட்டேன். அவங்க கிட்ட அந்த பொண்ணுக்கு பதிலா இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தாரேன், இனிமேல் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த பொண்ணை ஃபுல் செக்அப் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அவங்களும் செக் பண்ணிட்டு நார்மலா இருக்குன்னு வாசுகிக்கு அந்த ஊசியை போட்டாங்க சார். டேய் டேய் டேய், அறிவு இருக்காடா? ஒரு பொண்ணுன்னு பார்க்காம. சார், அவ என்ன பையன் பார்த்தாளா? எல்லார் முனைக்கும் அடிக்கல. டேய் டேய், அதுக்காக நீ எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருக்க தெரியுமா? தெரியும் சார். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சா அவ ஏதாவது போலீஸ் இல்ல அவ ஏதாவது விபரீத முடிவு எடுத்துட்டா என்ன பண்றதுன்னு யோசித்துதான் காயத்ரிட்ட உன்னை மன்னிச்சு விடுறேன், இதோட ஊருக்கு போயிடுங்க, இங்க வராதீங்கன்னு சொன்னேன். அப்பதான் அவளும் சொன்னா, வாசுவிக்கு கல்யாணம் உங்க அப்பா காலேஜ்ல சொல்லி கூப்பிட்டு போக வந்திருக்காங்கன்னா. அப்படா பிரச்சனை இல்ல, கல்யாணம் முடிஞ்சு அப்படியே செட்டில் ஆயிடுவா, இனி நமக்கு தொந்தரவு இருக்காதுன்னு நினைச்சேன் சார். நீங்க இப்படி வருவீங்க நான் எதிர்பார்க்கல. ஏன் சார், நீங்க யாரு? வாசுகிக்கு தெரிஞ்சவங்களா இல்ல காயத்ரிக்கா? வந்ததுமே சொன்னேலடா, ரெண்டு பேருக்குமேனு. ஏண்டா நீ என்ன வேணாலும் பண்ணுவ, அது தப்புன்னு தட்டி கேட்டா உன் இஷ்டத்துக்கு பழி வாங்குறேன்னு பழி வாங்குவியோ? சார், அவ ஃப்ரெண்டுக்காக தானே எல்லாம் பண்ணா. அவ ஃப்ரெண்டுக்காக 10 மாசம் குழந்தைய சுமக்கட்டும், இதுல என்ன சார் இருக்கு? டேய் டேய், அது அவங்களா இஷ்டப்பட்டு செய்யறதுடா, அவங்களுக்கே தெரியாம. ஏண்டா அந்த பொண்ணு ஏதாவது விபரீத முடிவு எடுத்திருந்தா என்னடா பண்ணிருப்ப? எடுத்தா அவ விதி, நான் என்ன சார் பண்ண முடியும்? டேய், உனக்குள்ள திமிர் அடங்காது. ஈரோட மதிப்பு அவ்வளவு மோசமா போச்சாடா உனக்கு? சார் சார் சார், யோசிக்காதீங்க, நல்லா கொடுங்க, அப்பதான் இந்த மாதிரி ஆளுகளுக்கு அறிவு வரும். அப்படிதான் அப்படிதான் கொடுங்க சார், நல்லா கொடுங்க, நல்லா வேணாம் வெளுக்கணும் ப்ளீஸ். இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க, சொல்லி கொடுங்க சார். அடிங்க அடிங்க, நல்லா அடிங்க. டேய் டேய், தேவடா அந்த பொண்ணுக்கு திமிரா? ஏண்டா உனக்கு திமிரா? கொடுங்க சார், இன்னும் 4 கொடுங்க சார். டேய் நீ வேற வாய் மூடிட்டு இருடா. டேய் சார், இதுக்கு மேல தாங்காது, போதும் சார். உண்மையெல்லாம் சொல்ல நீங்க, நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல கை வச்சீங்க பையனடா காலை கூட வைப்பேன். சார் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் சார் சார். ஐயோ ஆமா, இன்னைக்கு யாரு மூஞ்சில முழிச்சேனோ இப்படி வாங்கி கட்டிக்கிறேனே. டேய் டேய் எருமை, சொல்லுங்க சார். இங்க பார், உன்னால இனிமேல் எந்த பொண்ணுக்காவது ஏதாவது பிரச்சனை வந்தது, டேய் அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே என்னோட கண்ட்ரோல் தான். ஜெயில உள்ள தள்ளி வெளியவே வர முடியாத அளவுக்கு ஆக்கிடுவேன். சார், இதாண்டா உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண. சாரி சார், சாரி சாரி, பண்ண மாட்டேன் சார். சார், காயத்ரிக்கு நான் உதவி தான் பண்ணேன். இப்ப அவங்க அப்பா உயிரோட இருக்காங்கன்னா அதுக்கு நான் தான் காரணம். அந்த பொண்ணுகிட்ட நான் கரெக்டா தான் சார் நடந்தேன். இந்த வாசுகி தான் சார் ஊட வந்து அதுவும் அவளை பழி வாங்கணுங்கிற எண்ணம், அதான் சார் அப்படி பண்ணிட்டேன். டேய், அவங்கள தப்பு தப்பா போட்டோ எடுத்து வச்சிங்களே அது? சார், அது ஃபுல்லா எடிட்டிங் தான். அந்த பொண்ணு மேல யாரோட நிழல் கூட படல, இன்ஜெக்ஷன் போட்டது மட்டும் தான். அப்புறம் அவங்க இனி இந்த விஷயத்துல நீ உள்ள வராத, இந்த பொண்ணை மேனேஜ் பண்றது ஃபுல்லா நாங்க பாத்துக்கிறோம், இந்த போட்டோஸ் எல்லாம் காமிச்சு மிரட்டி மிரட்டியவும் குழந்தை பெத்துக்க வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஏண்டா காயத்ரிக்குன்னு காசு வாங்கிட்டு வாசுகிக்கு இப்படி பண்ணேனா எப்போ அவங்க ஒத்துக்கிட்டாங்க? அது அது சார். சொல்லுடா. காயத்ரிக்கு ஆக்சிடென்ட், அவளால நடக்க முடியாது. அது மாதிரி ஆக்சிடென்ட்ல என்னென்ன பிரச்சனையும், அவளுக்கு பதிலா இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன், நீங்க உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த பொண்ணு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், இந்த மாதிரி சொல்லி மிரட்டினா பயந்து போய் குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் அவாட்டுக்கு கம்மனு இருந்துக்குவா அப்படின்னு நான் தான் சார் ஐடியா கொடுத்து. சீ சாரி சார், கோபம் சார், எல்லா முனையும் அடிஸ்டாலின் கோபம். கோபத்துல என்ன பண்றேன்னு தெரியாம. மனுஷனாடா நீ எல்லாம். வினோ, இவனை என்ன பண்ணலாம்? பிரச்சனைக்கு மூல காரணமே இவன் தான் சார். வேற வழியே இல்ல, ஜெயில் தான் சார். அப்பதான் இந்த மாதிரி ஆளெல்லாம் திருந்துவாங்க. சார் சார் ப்ளீஸ் சார், வேண்டாம் சார், என் வாழ்க்கையே போயிடும். சீ, உன் வாழ்க்கை போயிடும் நினைக்கிறியடா? பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் நினைச்சியாடா? தப்புதான் சார், தப்புதான், உணர்றேன் சார், புரியுது. அந்த பொண்ணு எவ்வளவோ கேட்டா, உன் வீட்டுல பிறந்தவளா நினைச்சு விட்டுருன்னு. எல்லாம் எனக்கு அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லி. தப்புதான் சார், தப்புதான் சார். கண்டிப்பா இந்த மாதிரி தப்பு நான் இனி பண்ணவே மாட்டேன். வினோ, என்ன பண்ணலாம்? என்னதான் இருந்தாலும் இவன் மெயின் கிடையாது சார். இந்த விஷயத்துல உள்ள கண்ட்ரோல் போலாம் வேற ஆள் கைக்கு போயிடுச்சு. அவங்க யார் என்னன்னு விசாரிங்க சார். நீ அவங்க கிட்ட தான் போய் பேச முடியும். அந்த போட்டோஸ்லாம் அப்பதான் லீக் ஆகாம பாத்துக்க முடியும். டேய் சொல்லுங்க சார். அவங்க போன் நம்பர் வச்சிருக்கியா? இருக்கு சார். போன் பண்ணி நாங்க வந்திருக்கோம்னு எதுவுமே சொல்லாம நீ பேசி அவங்க எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் டீடைல் கலெக்ட் பண்ண. இல்ல சார், டீடைல் எதுவும் சொல்ல மாட்டாங்க. டேய் கேளுடா. ஐயோ சார், அவங்கள பாக்கணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல சைன் பண்றோம்னு ஆபீஸ் ரூம் போனாதான் வருவாங்க. சார், இப்ப என்ன பண்ணலாம்? டேய் சொல்லுங்க சார். அவங்களுக்கு போன் பண்றா, நான் சொல்றபடி சொல்லு. சார் கால் பண்றா. ஓகே ஓகே சார். ஏன் மாடு மாடு
பாட்டு ஆஃப் பண்ணடி, ஆஃப் பண்ணு. எதுக்குடா? இல்ல சாமத்துல பேய் பாட்டு கேட்டுட்டு இருக்க. பேய் பாட்டா? பின்ன இது என்ன சாமி பாட்டா? நல்லா இருக்குல. ஆமா ஆமா நல்லா இருக்கு. பேய்க்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும். டேய் ஜீவா, தேவையில்லாம பேசாத. இங்க எதுக்குடா வந்த? ஓய் என்ன விரட்டுற? தங்கச்சி பாவம் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியே, உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்போன்னு வந்தேன். எனக்கு என்ன பிரச்சனை? அதானே, உன்னால மத்தவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். டேய் ஜீவா. ஓகே ஓகே. ஆமா சக்தி என்ன பண்றான்? அந்த மாடு ரூம்ல இருக்கும். மாடா? ஏ கழுத, கொஞ்ச நாள் மரியாதை கொடு. மரியாதையா? நானே டென்ஷன்ல இருக்கேன். டென்ஷனா? உனக்கு என்ன டென்ஷன்? ஜீவா. ம். டேய் அண்ணா. ஆ அண்ணேங்கிற ஞாபகம் வந்துருச்சா? சரிம்மா சொல்லுமா தங்கச்சி. இன்னைக்கு அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? ஏவன்? அதான் அந்த சக்தி. ஆ சொல்லுமா, தெரிஞ்சுக்கிறேன். அவ வெஜ் சூப் வேணுமான்னு கேட்டேன். அத அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டான். என்ன பிடிக்காதுன்னு சொன்னானா? ஆமாண்டா. இப்ப பாரு இப்படி தான் பண்றான். வெஜ் சூப் வேணுமான்னு கேட்டா நான் வெஜ் வேணும்ங்கறான். எப்பறா எப்படி இவனை நான் சமாளிக்கிறது? ஆ ஆ ரொம்ப கஷ்டம்தாம்மா. சரி நீ அதுக்கு என்ன பண்ண? நானா ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் பண்ணல. கன்னத்துல 2 அடி அடிச்சேன். அப்புறம் முடிய பிடிச்சு ஒரு 4 சுத்து சுத்துனேன். அப்புறம் கைய முறுக்கி வச்சு சின்னதா 2 பஞ்ச், அவ்வளவுதான். ஏமா சுபா, இதெல்லாம் அவன் சூப் பிடிக்காதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காகவா? ஆமாண்டா. டேய் டேய் என்னடா பண்றீங்க? அண்ணனும் தங்கச்சியும் ஏன் அண்ணனை கொல்ல பிளான் பண்றீங்களா? சேச்சா, பிளான்லாம் ஒண்ணும் இல்ல. ஓய் முட்டைக்கண்ணி, சூப் பிடிக்கலன்னு சொன்னதும் கோபம் வருதோ? ஆமாண்டா, பொண்டாட்டி கேட்டா எல்லாமே பிடிக்கும்னு சொல்லணும். அம்மா சுபா மேடம், அதுக்கு நீங்க பொண்டாட்டியா நடந்துக்கணும். பொண்டாட்டியானா அது எப்படி நடக்கிறது? எப்பவும் என் நட ஒரே நடதான். சரத்து கொஞ்சம் கஷ்டம் தான்டா. ஏய் ஆனாலும் சக்தியை சும்மா சொல்லக்கூடாது, மிகப்பெரிய சாதனையாளர் தான். ஆமாண்டா, என் தங்கச்சியை சமாளிக்கிறான் பாரு, ரொம்ப பெருமை தான்டா. சக்தி அண்ணா. என்ன இந்நேரத்துல என்ன மீட்டிங்? எல்லாம் உன்னை பத்தி தான்டா. கொஞ்சம் பெருமையா பேசிட்டு இருந்தோம். பெருமையாவா? ஆமாண்டா, ஏதாவது அவார்டு இருந்தா உனக்கு கொடுக்கலாமான்னு யோசிக்கிறோம். அவார்டு கொடுக்க போறீங்களா? டேய் என்னடா சொன்னதே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? என்னது திரும்ப திரும்ப கேக்குறேனா? ஏமா சுபா, தலையில விண்டு அடிச்சிட்டியா? இல்லையே, ஒட்டதானே செஞ்சேன். ஏண்டா சக்தி, நான் உன்னை தலையில அடிச்சேன்? இல்லையே. பாருடா, என்ன சந்தேகப்பட்டு கேக்குறாங்க? டேய் டேய் என்னடா, என் ஆந்தக்கனி தலையில எல்லாம் அடிக்கல, சும்மா செல்லமா 2 கொட்டு கொட்டினா. கேட்டுக்கிட்டீங்களா? நல்லா கேட்டுக்கிட்டோம். 2 பேரும் சூப்பர் ஜோடி. ஏய் சரத்து. சொல்லுடி சிந்தாமணி. இதுக்கு மேலே நாம இங்க இருக்கணும் தேவையே இல்ல, வா கிளம்பலாம். டேய் டேய் நானு, நீ உட்காந்து என்னடா பண்ண போற? கிளம்பு கிளம்பு. என்னங்கடா எல்லாரும் கிளம்புறீங்க? நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி ஒரு விஷயம் சொன்னேன். அதுக்கு யாராவது ஒரு தீர்வு சொன்னீங்களா? என்ன அந்த சூப்பு தானே? சுபா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இனியும் அண்ணன் வெஜ் சூப் குடிக்கலாட்டி. சக்தி ஒரு மனுஷனே இல்ல. டேய் பின்ன இவ்ளோ வாங்கி நீ குடிக்காம இருப்பியா? ஆமாண்டா. சரி ஓகே, குட் நைட். 2 பேரும் போய் தூங்குங்க. தூங்கினாலும் சரி சண்டை போட்டாலும் சரி சத்தம் இல்லாம உங்க ரூம்குள்ளே வச்சுக்கோங்க. ஆமாப்பா, நானும் சீக்கிரம் தூங்கிட்டு காலைல வேகமா எழுந்து காலேஜ் போகணும். ஆமா படிக்க போனோம், அதனால சத்தம் இல்லாம இருக்கணும், புரிஞ்சதா? டேய் சரத்து, ஆல் தி பெஸ்ட்ரா. சக்தி ஆல் தி பெஸ்ட்ரா. குட் நைட்ரா, குட் நைட். சரிதான்டா. சரி சரி வாங்க எல்லாரும் கிளம்புவோம். ஆமா இப்பதான் ரூமுக்கு போயிருக்காங்க, இன்னும் தூங்கி இருக்க மாட்டாங்க. ஆமா உட்காந்து இப்படி மீட்டிங் போடுறத பார்த்தாங்க, நாளைக்கு சாப்பாட்டுல விசாரிச்சிருவாங்க, அதானே? டேய் சரத்து, அது உனக்குடா, எங்களுக்குலாம் விஷம் வைக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, இவளுக்கு ரசம் வச்சு கொடுப்பாங்க, எங்களுக்கு விஷம் வச்சு கொடுப்பாங்க. போடி போ, போய் தூங்கு. ஏய் போடா. ஓய் என்ன என்ன என்ன? ஏய் சிந்தாமணி, ஐயோ சாமி உங்க சண்டையா? இதுக்கு என் தங்கச்சி சண்டை எவ்வளவோ தாவல. நான் கிளம்புறேன்ப்பா. டேய் டேய் இருடா, நானும் வரேன். நானும் கிளம்புறேன். குட் நைட். குட் நைட் சிந்து. ஓகேடா ஜீவா. டேய் டேய் எழுந்துரு, அடுத்து இவங்க 2 பேரும் ஆரம்பிச்சிருவாங்க. இதோ கிளம்பிடுவான். டேய் ஜீவா, என்னடா எல்லாரும் நம்மள பார்த்து தெரிச்சு ஓடுறாங்க? கண்ணம் கண்ணம் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். ஓய் என்னாச்சு? சுபா. ஏ சுபா. சொல்லுடா. இல்ல எப்ப பாரு உன் கண்ணை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பேனா? என்ன கிண்டல் பண்ணுவேன்? அது நிறைய சொல்லுவேன். அந்த கண்ணி முட்டை கண்ணி. அப்படியெல்லாம் சொல்லுவேனா? ஆமா. ஆனா இப்போ 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 ஒன்னு சொல்லணும்னு தோணுது. என்னடா? சுபா சொல்லட்டா? கோச்சிக்க மாட்டியே? நிச்சயமா கோச்சிக்கல மாட்டேன், சொல்லு. அது சுபா, உன் கண்ணை பார்க்க பார்க்க
பார்க்க பார்க்க அப்படியே அப்படியே அதான் அதான் சுபா. சீக்கிரம் சொல்லித்தோடா எருமை. பொறுமா ஒரு ஃப்ளோல சிங்கத்தின குரங்கு முடி காட்டு வெள்ள பண்ணி நாயே அடிப்பே பிசாசே காட்டேரி செமத்து பியண்டா ஏய் மல்ல உடைப்பேண்டி உன் வீட்ல அன்னப்படாத தலையில இடி விழ வீணா போய்டுடா நீ விளங்காம போய்டுடி உனக்கு ஏன் தரடா எனக்கா சரி சரி ஓகே ஓகே சொல்லு. ம் உன் கண்ணை பார்க்க பார்க்க எல்லார் வீட்டுக்கும் வெளியே திஷ்டி பொம்மை வச்சிருப்பாங்கல்ல, ஆ, அந்த திஷ்டி பொம்மை கூட நல்ல உருண்ட கண்ணா, குண்டு குண்டு கண்ணா, அதுக்குள்ள கோழி குண்டு மாதிரி கருப்பு விழி இருக்கும். பார்த்திருக்கியா? ஆ பாத்திருக்கேனே. அதே மாதிரி உன் கண்ணு இருக்கு. பா என்ன ஒரு அதிசயம் சுபாமா, ஒரு வித்தியாசம் கூட கண்டுபிடிக்க முடியாது. கொடூரமான அரக்கன் கண்ணு மாதிரி பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. ஏய் சுபா சுபா சூப்பர் சூப்பர். இதேதான் அப்படியே மேட்சா இருக்கு. ஐயோ அழகு சுபா, நீ அவ்வளோ அழகு. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். என்னங்க இன்னைக்கு வேணா நான் ஒண்ணும் பண்ண போறது இல்லங்க. என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லிட்டு போயிடுங்க. ஓய் அவங்க கிட்டே கேக்குறியா? எனக்கு தாண்டி சப்போர்ட்டா பேசுவாங்க. வேணா கேட்டு பார்த்துட்டு வா. ஓகேவா? பை, குட் நைட். கொஞ்சம் பார்த்து எனக்கு சப்போர்ட்டாவே சொல்லிருங்க. வரட்டா? டேய் டேய் ஐ எம் எஸ்கேப். இருடா உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். கொள்ளையடித்தால் வந்து விட்டால் வசந்த சேனை காதல் என்று அர்த்தம். என்னடா யோசிக்கிற? கால் பண்ணு. சார் என்ன சார் சொல்றது? என் கூட படிக்கிற பொண்ணு கஷ்டம்னு சொல்றா. அமௌண்ட் தேவைப்படுதா? உன்கிட்ட ஏதாவது வேலை இருக்கான்னு கேளு. சார் கேளுடா. சார் நீங்க கண்ணை வெளியே எடுங்க சார். அப்பதான் நம்ம சொல்றத கேட்பான். இல்ல வேண்டாம் சார், கண்ணெல்லாம் வேண்டாம். கை தவறி சுட்டுட்டாலும் அவ்வளவுதான். நான் போன் பேசுறேன். இங்க பாருடா, நாங்க இருக்கிறதோ நாங்க வந்து விசாரிச்சதோ நீ எதையாவது சொன்ன இல்ல அவனுக்கு குழு குடுக்கற மாதிரியாவது பேசுன, இப்பவே லாக்அப்ல தள்ளிடுவேன். என்ன புரியுதா? புரியுது சார், நான் நார்மலா பேசுறேன். பேசு. சார் ரிங் போகுது. கேக்குதுடா. எங்களை பார்க்காம எங்க கிட்ட எதையும் கேட்காம நீயா பேசு. நார்மலா பேசு. சரிங்க சார். ஹலோ. டேய் செல்வா, எப்படா இருக்க? நல்லா இருக்கேன் சார். டேய் நானே உனக்கு கால் பண்ணுவோன்னு நினைச்சேன். பாரா, நினைச்சத நீயே கால் பண்ணிருக்க. ஏண்டா என்னடா விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். திரும்பவும் எங்க காலேஜ்ல ஒரு பொண்ணு கஷ்டம்னு சொன்னா. பாரா, டேய் நீ தான் கஷ்டம்னு வர்ற பொண்ணை விட்டுட்டு நீ கஷ்டப்படுத்தணுங்கிற பொண்ணை கூட்டிட்டு வருவியே. பையன் எப்படி போட்டு கொடுக்கறான் பாரு. செல்வம் என்னடா? ஒண்ணு இல்ல சார். டேய் அந்த பொண்ணு வாசுகி நல்லா பயப்படுறாடா. பயமா? அவளுக்கா? ஸ்பெஷலா ஆளை இறக்கிருக்கா? பேசுடா பேசு, உனக்கும் ஆப்பு கன்ஃபார்ம். என்னடா அப்படி நிக்கிற? பேச்சு கூடா. சார் வாசுகிய மிரட்டினீங்களா? ஆமாண்டா, வேற வழி. காசு கொடுத்து ஒழுங்கா அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி ப்ராப்பரா பண்ணா இதெல்லாம் தேவையில்லை. எங்க நீதான் ஆளை மாத்திட்டியே. எனக்கும் வேற வழி இல்ல. உடனே இந்த வேலை செய்யணுங்கிறதுக்காக ஒத்துக்கிட்டேன்டா. இன்னும் குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் இந்த வாசுகிய மிரட்டி தான் ஒவ்வொரு விஷயமா செய்ய வைக்கணும். ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சது தாண்டா பிளஸ் பாயிண்ட். ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் கட்டிக்கிட்டவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையே போயிடுமோன்னு நினைப்பாங்க. அந்த பயம் தாண்டா நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். சரி, நீ ஏதோ ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்ன. இப்பக்கு என்கிட்ட எந்த அவைலபிளும் இல்லையேடா. ஓ அப்படியா சார்? ஏண்டா காசு எவ்வளவு தேவைப்படுதா? அது 10 லட்சம் சொல்லு. 10 லட்சம் சார். 10 லட்சமா? சரிடா, பாப்போம், பார்த்துட்டு கால் பண்றேன். சரி சார், வச்சுறேன் சார். டேய் செல்வம். சொல்லுங்க சார். ஃப்ரீயா இருக்கியாடா? ஏன் சார்? இல்ல நான் இப்ப ஊட்டியில தான் இருக்கேன் சார். அவனா உள்ள வரான். ஆமா வினோ. என்ன சார் ஊட்டியில இருக்கீங்களா? ஆமா வினோ. ஃப்ரீயா இருந்தா வாவே பார்க்கலாம். இல்ல சார், நான் ஃப்ரீ கிடையாது. எனக்கு ரெகுலரா காலேஜ். கன் எடுங்க சார், எடுங்க சார் கண்ண. எடுக்க வாடா. இல்ல சார். என்ன செல்வம் புலம்பிக்கிட்டே இருக்க, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், எனக்கும் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. மீட் பண்ணி இப்பயும் ஒரு 3 மாசம் ஆச்சுல.
அதான்டா நானும் உன்னை பார்த்துட்டு இந்த வாசுகி விஷயமா கொஞ்சம் டீட்டெயில் எல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா உன் கூட படிச்ச பொண்ணு தானே, அவங்க குடும்ப சூழ்நிலை, அந்த பொண்ணு என்னென்ன பண்ணுவா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கொஞ்சம் மிரட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் எனக்காக டைம் ஒதுக்கி வாவேன். வாரேன் சார். எப்போ வரணும்? காலையில 10 மணிக்கு வரவான்னு கேளு. உனக்கு எப்படா டைம் இருக்கும்? எனக்கு சார் காலையில 10 மணிக்கு நான் ஃப்ரீ தான்டா, வா. ஓகே சார். சார் உங்க அட்ரஸ்? அட்ரஸா? டேய், எப்பவும் போல ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்கேன். எந்த ஹோட்டல் எந்த இடங்கிறத உனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். நாளைக்கு வா பார்க்கலாம். ஓகே சார், சென்ட் பண்ணுங்க. பாய்டா. டேய் சார். அந்த வாசுகி யார்கிட்டயா சொல்லி யாராவது உன்கிட்ட விசாரிக்க வந்தா வாயை திறந்துராதடா. அடிச்சே கொன்னாலும் வாயை திறந்துராத. ஏன்னா இவ்வளவு நாள் ப்ராப்பரா வேலை பார்த்துட்டு இருந்தோம். இப்ப பார்த்தது உன்னால ப்ராடு தனம். வெளியே வந்து ஏன் வேலைக்கு ஏதாவது ஆப்பு வச்ச நல்லா தெரிஞ்சுக்கோ, கொன்னே போடுவேன். கொன்றுவீங்களா? ஆமாண்டா, யோசிக்கவே மாட்டேன், கன்ஃபார்ம். சார் நாளை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் சார். தெரியும்டா, இருந்தாலும் சொன்னேன். சரி, காலை கட் பண்ணு, நாளைக்கு காலையில நேர்ல பார்க்கலாம். ஓகே சார். சார். டேய், பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ ஒருத்த மட்டுங்கிறது நல்லா தெரியுதுடா. தனிப்பட்ட சின்ன பிரச்சனையில ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டேல. சாரி சார். சாரி சொன்னாப்ல சரியா போயிடுமா? சார். வினோ, அவனோட போன்ல அட்ரஸ். சார் இன்னும் அட்ரஸ் சென்ட் பண்ணல. அவனோட போன் நம்மகிட்டே இருக்கட்டும். நம்ம ஃபர்ஸ்ட் அவன் எங்க இருக்கான்னு பாத்துக்கலாம், அப்புறம் அவன் கிட்ட போன் கொடுப்போம். சார் என் போன் இல்லாமலாம் நான் இருக்க முடியாது. என்னடா? ஒன்னும் இல்ல சார், இருப்பேன் சார். இங்க பாரு, நான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த விஷயத்தை யார்கிட்டயா ஷேர் பண்ண இல்ல இப்ப பேசுனியே அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில இன்ஃபார்ம் பண்ணேனா, டேய் காலம் பூரா கழிதாண்டா. நீ என்ன பாடுபட்டாலும் வெளியே வரவே முடியாது. ஒழுங்கா எங்க கூட ஒத்துழைச்சு எல்லாத்துக்கும் சரின்னு கேட்டு கூடவே இருந்தேனா என்ன விட்டுருவீங்களா சார்? லாக்அப், ஜெயில் இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்களே? யோசிக்கிறேன்டா, யோசிக்கிறேன். ஆனா நீ ஏதாவது ஒரு தகவல் வெளியே சொன்ன, உங்க அப்பே இல்ல அந்த கடவுளே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது, ஞாபகத்துல வச்சுக்கோ. நல்லா மாட்டிக்கிட்டேன். வேற வழியே இல்ல. அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதனால இவங்க சொல்றத கேட்டுட்டு நல்ல பிள்ளையாவே போயிட வேண்டியதான். நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல. என்னடா என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல சார், நீங்க சொல்றபடியெல்லாம் நான் கேக்குறேன். குட். நாளைக்கு காலையில 10 மணிக்கு இதே இடத்துக்கு வந்துரு, புரிஞ்சதா? ஓகே சார். போடா, இப்ப போ. சரி சார். டேய், காலையில 10 மணிக்கு நீ இங்க இல்ல, அப்புறம் உன்னோட ஃபுல் டீடைலும் கலெக்ட் பண்ணி. சார் கரெக்டா 9:50 இங்க இருப்பேன். வேற எதுவும் சொல்லாதீங்க சார், ப்ளீஸ் சார். போடா. சார் ஆக மொத்தம் பிராடுத்தனத்தை பூரா இவன் ஒருத்தன் தான் பாத்திருக்கான். ஆமா வினோ, முழுக்க முழுக்க நீ வாங்கணுங்கிற ஒரே நோக்கத்துல இதெல்லாம் பண்ணிருக்கா. ஆமா சார். வினோ, சூப்பர் வினோ. நீ போலீஸ் கன்னு அப்படின்னு சொன்னதும் அவன் பயந்து போய் எல்லாத்தையும் சொல்லிட்டான். வினோ, இப்போதைக்கு இப்படியே ஃபாலோ பண்ண. நாளைக்கு ஆனா நம்ம சும்மாலாம் போக கூடாது, ஏதாவது பிளான் பண்ணி. ஆமா சார், பிளான் பண்ணாம போக கூடாது. ஏன்னா இப்ப செல்வத்துக்கிட்ட பேசினவன் தான் மெயினான ஆளா இருப்பான். ஏன்னா அவங்கள மிரட்டினதா சொன்னான் பாத்தீங்களா? ஆமா வினோ, அதனால நாளைக்கு கொஞ்சம் முன்ன ஏற்பாடோட போகணும். ஓகே சார், நானும் பாக்குறேன். நீங்களும் யோசிங்க, காலையில கிளம்பிடலாம். ஓகே வினோ. சரி வினோ, நீயும் கிளம்பு. நான் அவங்கள தனியா விட்டுட்டு வந்தேன். சாப்பிட்டாங்களா இல்ல திரும்ப வாமிட் பண்ணாங்களா எதுவுமே தெரியல. நான் போய் பாக்குறேன். ஓகே சார், பாருங்க, காலையில மீட் பண்ணலாம். சரி வினோ. சார் ஏதாவது தேவையில்ல, ஏதாவது சொல்லணும்னா உடனே கால் பண்ணுங்க. நான் நேர்ல கூட வரேன் சார். ஓகே 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 வினோ, ரொம்ப தேங்க்ஸ் வினோ. என்ன சார் நமக்குள்ள தேங்க்ஸ்? கால் பண்ணுங்க சார். சரி வினோ, நாளைக்கு இருக்க அவனுக்கு பத்தரலாம். கணையானியும் பேச நான் வயடச்சு போகிறேன். விட்ட வழி பாதலானோ ஓ விட்டு வந்து சேருறேன். சிறு சொல்ல ஒரேடிச்சு என்ன சாச்சு சக்கர வெயிலடிச்சு சக்கர ஆச்சு அதுக்கு முழிச்சு கேட்டுக்கு கிளி பேச்சு ராம், மூவி சூப்பரா இருந்ததுல? ஆமா சிவானி, செம்ம என்டர்டைன்மெண்டா இருந்தது. ஆமா ராம். ராம், நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸோட போனது சினிமாக்கு. அடுத்து இப்பதான் உன் கூட வந்திருக்கேன், தெரியுமா? ஓ அப்படியா? அதான் நீ சினிமாவுக்கு போலாமான்னு கேட்டதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி தியேட்டருக்கு வந்திருக்கேன் ராம். அதுவும் இல்லாம நான் கேக்குறதெல்லாம் நீ வாங்கி கொடுத்தியா? சாப்பிட்டுக்கிட்டே படம் பார்க்க சூப்பரா இருந்தது. சரிதான், சொல்லிட்டேல
இரு வாரம் வாரம் உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயே, வாரம் வாரம் வேண்டாம், மாசத்துக்கு ஒன் டைம் இந்த மாதிரி சினிமாக்கு வரலாம். சரிம்மா, சரி ஓகேவா, மணி ஆயிடுச்சு. ஹோட்டல்ல போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்பாவுக்கும் அப்படியே வாங்கிட்டு கிளம்பணும். உன்னை கொண்டு போய் வீட்டுல விடணும். சேஷாவா கதவை லாக் பண்ணிட்டு தூங்குன்னு சொல்லிட்டு வந்திருக்க. எப்படி கதவை தட்டினாலோ இல்ல போன் பண்ணாலோ எழுந்து கதவை திறந்துருவாளா? தெரியல ராம், இப்பதானே இப்படி ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்திருக்கேன். போய் கதவை தட்டி பார்க்கலாம். கதவை தட்டி பார்க்கலாமா? ஏன் சிவானி, சேஷா கதவை திறக்கவே இல்லைனா? திறக்கலனா என்ன பண்ணுவ? அதான் நீ இருக்கேல. ஏ கள்ளி, எங்க வீட்டுக்கு வந்துருவியா? வருவாங்க. என்ன? எங்க வீட்ல என் கூட துணைக்கு வெளியே உட்காந்துரு. வெளிய நைட்டு ஃபுல்லா? ஆமா ராம். விடியற வரைக்கும் நான் உன் கூட உட்காந்துருக்கணும்? பேசிக்கிட்டு இருக்கணும். சரிதா, அப்பனா உட்காந்து விடிய விடிய நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கணும். கொசு கடி வாங்குறது இல்லாம உன்னோட கடியை நான் வாங்கணும். ராம், நான் உனக்கு கொசு கடியா? கொசு கடிக்கு கொஞ்சம் பெட்டர் தான். இருக்கும் இருக்கும். இரு, ஒரு நாள் ஃபுல்லா உன்னை இந்த மாதிரி உட்கார வச்சு விடிய விடிய பேசிக்கிட்டு இருக்கேன். பேசலாம், அது வந்து ரூம்ல உட்காந்து ஃபேன்லாம் போட்டு. ஓஹோ, சௌகரியமா பேசணும். அப்பதானமா பேச ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படி ஒண்ணு நீ இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர வேண்டாராம். ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ஓகேவா? வா கிளம்பலாம். ஓய் ஓய், என்னமா? ஒண்ணு இல்லைங்க மேடம், உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? உனக்காக என்னைக்காவது ஒரு நாள் நீ ஆசைப்பட்ட மாதிரி நைட்டு ஃபுல்லா விடிய விடிய மொட்டை மாடியிலயோ இல்லாட்டி ஏதாவது பார்க்கு பீச்சு அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கேன், ஓகேவா? நிஜமா? இதெல்லாம் ஒரு ஆசையா? ஆமா ராம். சரிதாமா, கண்டிப்பா பேசுவோம். சரி ஓகே, வா வா சாப்பிட போலாம். ராம், எனக்கு வெஜ் ரைஸ். சரிம்மா, அப்படியே நட, பைக் அங்கதான் இருக்கு, எடுத்துட்டு போலாம். ஏய் ஹே, யாரு? சிவானி. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏய், யாரா நீ? நான் யாருன்னு இவளுக்கு தெரியும். ஏண்டி, நான் அவ்வளவு தூரம் உன் பின்னாடி சுத்தி சுத்தி வந்தப்பலாம் இந்த மாதிரி லவ்ல எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீ என்ன பண்ற? ஏய், யாரா நீ? யாரா? என்ன அவன் இவனுக்கு என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறியா? சொல்லு, நடிக்கிறியா? ஹலோ ஹலோ, உன்னை நான் எவ்வளவு நல்ல பொண்ணு நினைச்சேன். ஆனாச்சி, நீ இவ்வளவு மோசமா இருப்பேன்னு எதிர்பார்க்கல. டேய் டேய், என்னடா யார் நினைச்சு பேசிட்டு இருக்க? உன்னை நான் இதுக்கு முன்ன பார்த்ததே இல்ல. ஏன் சொல்ல மாட்ட? அதான் ஒருத்தனை அழகா புடிச்சிருக்கே, அவன் இவனுக்கு நீ நல்லவளா தானே நடிக்கணும். ஏய், யாரா நீ? தேவையில்லாம பேசிட்டு இருக்க. டேய், உனக்கும் சேர்த்து தான்டா பேசுறேன். இவள நம்பாத. என்னை விட நீ பெட்டர்னு உனக்கு ஓகே சொல்லிருக்கா. அடுத்து உன்னை விட வேற யாராவது பெட்டரா இருந்தா? ஏய், இன்னும் ஒரு வார்த்தை பேசுன செவுளு பிஞ்சிரும். யார பத்தி என்னடா பேசுற? லூசாடா? நீ லூசா? நான் உன்னை இதுக்கு முன்ன பார்த்ததே இல்லைங்கிற வந்து ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்க. ஏய், நீ என்ன அடிச்சுட்டாப்ல, இவ்வளவு கோபமா பேசிட்டாப்ல. நீ நல்லவளா? டேய் தம்பி, இங்க வாடா. யோ நிறுத்தியா? நான் உனக்கு சேர்த்துதான் பேசிட்டு இருக்கேன். இங்க பார், நம்பாத, இவள நம்பாத. இப்பவே சொல்றேன், இந்த இடத்துல விட்டுட்டு ஓடிடு. ஏய் ஏய், நிறுத்து. நான் உன்கிட்ட இப்ப பேசல. இங்க பாருடி, உனக்கு கல்யாணம் நடந்தா அது ஏன் கூட மட்டும்தான். யார் கூடயாவது நீ கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல இப்படி சுத்தணும்னு நினைச்ச உன்னை சும்மா விட மாட்டேன். இன்னைக்கே இவனை விட்டுரு. அடுத்து இவன் கூட உன்னை பார்த்தேன், அடுத்து என்ன ரொம்ப மோசமா பாப்ப. புரிஞ்சதா? டேய் லூசு, இங்க வாடா. உனக்கு என்ன பிரச்சனைன்னு முத சொல்லு. நீதாயா? நீதான் பிரச்சனை. நீ மட்டும் தான் பிரச்சனை. இங்க பாரு, இதோட இவளை விட்டுட்டு போயிடு. இல்ல உன்னைய நான் சும்மா விட மாட்டேன். சும்மா விடவே மாட்டேன். நில்றா. போயிட்டான், விடு. லூசு. லூசா? லூசாவானா? லூசு இல்லாட்டி மெண்டல்னு வச்சுக்கோ. ராம், அவன் எப்படி பேசிட்டு போறான், நீ அமைதியா நிக்கிற? லூசு கிட்ட என்னமா பேச சொல்ற? அவனை பார்த்தா உனக்கு லூசு மாதிரியா இருக்கு. அப்பனா மெண்டல்ங்கறியா? அது கிறுக்கு வந்து புலம்பிட்டு போகுது. ரொம்ப முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு போய் டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்க. ராம், அவன் எப்படி? சிவானி, அவனை பார்த்தாலே தெரியலையா? லூசு மாதிரி இருக்கான். அவன் பேசுனதை பெருசா எடுத்துக்கிட்டு ஃப்ரீயா விடு, பாத்துக்கலாம். இல்ல ராம், அவன் பாத்துக்கலாம், நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? நீ முத நார்மல் ஆகு. கடைக்கு போகுமா வேண்டாமா? அது நான் போவோன்னு நினைக்கிறேன். சரி, போலாம். ஓகே, நார்மலா இரு. அந்த லூசு யாருன்னு நான் பாத்துக்கிறேன். சரி போமா, பைக் எடுத்துட்டு கிளம்பலாம். சரி ராம். யார் இவன்? எப்படி பேசிட்டு போறான்? இவ்வளவு மோசமா? சிவானி. ஓகே ராம், போலாம்.